மகா சமையல் ரூமுக்கு வராங்க. சரி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அனாமிகா காஃபி போட்டுட்ருக்காங்க. இல்லை நீங்கள் காஃபி போட்டுட்ருக்கீங்க, எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி குடிப்பாங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி போடுறீங்களா அப்படின்னு மகா சொல்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல இன்றைக்கி நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சித்ரா தேவி வராங்க. 2 பேருமே வராங்க. காயத்ரியும் வராங்க. வந்து அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மகாவுக்கு தான் எல்லாமே தெரியுமா, மற்ற யாருக்கும் காஃபி போட தெரியாது, ஒரு வேலையும் தெரியாதான். அனாமிகா பணக்கார வீட்டு பொண்ணு வந்து அழகாக அடுத்த நாள் காலையிலே எழுந்து காஃபி போடுறா. இதெல்லாம் பார்க்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாம் சில பேர் எல்லாமே தெரிகிற மாதிரி தான் காமிச்சிப்பாங்க அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. அனாமிகா இன்னைக்கு நீ தான் காஃபி போடணும், நீ போட்டு கொண்டு வா, நான் போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காயத்ரி சித்ராதேவி 2 பேருமே போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்காங்க, காஃபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அனாமிக்காக தான் காஃபி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. குடிக்கும் போது எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. டேய் எதுவும் சொல்லிட்டாதடா, அமைதியாக இருடா, உன் மூஞ்செல்லாம் காமிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க. காஃபியா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆனால் எதுவுமே சொல்லாமல் குடிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இந்த மாதிரி காஃபிலாம் நீ நாளைக்கு போட்டு கொடுத்துடாத, என்னாலாம் குடிக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வா மகா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருக்குமே காஃபி கொடுத்துட்டோன்னே அங்கே சூர்யாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ சூர்யா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. ஃபோன் பண்ணுறாங்க ஸ்வேதா. எங்கே இருக்க சூர்யா, என்ன சூர்யா எத்தனை வாட்டி நான் உனக்கு ஃபோன் பண்ணுறது, அட்டன் பண்ணி நீ பேசவே மாட்டுற, நான் வந்து லாயரை பார்க்கணுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வேதா. சரி கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால தான் பேச முடியல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிளம்புறாரு. எனக்கு டிஃபன் காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப டைம் ஆகிடுச்சு, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்தவொடனே அங்கேருந்து ஸ்வேதாவை அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறாரு. மகா யோசிக்கிறாங்க, ஐயோ சாப்பிடாம போயிட்டாரே, சரி டிஃபன் பண்ணி ஆஃபீஸ்க்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆட்டோவில். அங்கேருந்து சூர்யா போகிறாரு. போயிட்டு ஸ்வேதாவை பிக்கப் பண்ணிவிட்டு போகிறாரு. அவரும் போகிற வழியில் மகா பார்க்குறாங்க, என்ன இது நம்ம காராச்சே, இதில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்களை ஏற்கனவே பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க மகா. அங்கே வந்து ஆட்டோ ரிப்பேர் ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. ஆமாம் ஏன்னா லாயர் இங்கே தான் இருக்காரு, வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து ஆஃபீஸ் போகிறாங்க. போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக லாயர் பார்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ மகா வராங்க. வரும்போது அவங்க பேசுகிறத அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா இவர் ஏதோ ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட வாய்ஸ் இவங்களை எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்கே, இவங்க வேற காரில் வரும்போது நான் பார்த்தேன், ஒரு வேளை அந்த பொண்ணை தான் கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. சித்ராதேவி பார்க்குறாங்க. அப்படியே அனாமிகாவுக்கு காஃபி போட்டு வந்து கிட்ட கொடுக்குறாங்க. குடிமா நீ குடிமா, எல்லாருக்கும் போட்டு கொடுத்த, நீ குடிக்கலையாம்மா குடிமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படியே பக்கத்தில் உட்காடுறாங்க. என்ன அனாமிகா, நீ போதும் இந்த வீட்டில் கலவரம் பண்ணுறதுக்கு, உன்னை வச்சே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஐஸ்வர்யா அப்படியே கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இங்கே எல்லாமே மகா தான், ஆனால் அது எல்லாமே நீ மாற்றணும், நீ தான் வீட்டில் இருக்க எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மகாவுக்கு சூர்யாவோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது, நீயும் உனக்கும் கௌதமோட சப்போர்ட் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. இல்லையே, அவர் எப்பவுமே என் பக்கம் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் இருக்கும், ஆனால் ஒன்றுனா மகா பக்கம் தான் உன் வீட்டுக்காரர் நிற்பார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஐஸ்வர்யா கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க.